திரு அண்ணாமலை அவர்கள் விட்டு சென்ற பணியினை சீரும் சிறப்புமாக மிக நேர்த்தியாக ஒரு வீரமிக்க மனிதனாக சூறாவளியாக திமுக என்கிற அந்த தீய சக்தியை ஒழிக்க வந்திருக்கிற கதாநாயகன் தான் நம்முடைய நயினார் நாகேந்திரன் அவர்கள். இந்த சூறாவளியானது வெகு விரைவில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அதன் ஆட்சியை அழித்து ஒழிக்கும் இந்த சூறாவளி என்பதோடு இன்றைக்கு சமாதியின் மேல ஒரு கோபுரத்தை வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து பொன்முடி அவர்கள், அதே மாதிரி ஏவா வேலு அவர்கள் எல்லாம் பெண்கள் குறித்து மிக கீழ்த்தரமாக பேசுவதை பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாரு. அதைத்தான் 4 வருடங்களுக்கு முன்னாலேயே திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் திருநெல்வேலியிலே வைரமுத்துவுக்கு கொடுத்த எச்சரிக்கை அனைவருக்கும் காதிலே விழ வேண்டும், குறிப்பாக திமுகவினருக்கு என்று சொல்லி இந்த அற்புதமான நாளிலே பாரதிய ஜனதாவிற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம், ஒரு சொத்து நம்முடைய திரு நயினார் நாகேந்திரன். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய மாவட்டத்தை சேர்ந்தவர். எனக்கு மிக மிக அவருடைய அற்புதமான அந்த பணிவு, அந்த அன்பு, அவருடைய தன்னடக்கம், பண்ணையார் என்று அன்போடு அழைக்கப்படுகிற அவர் எல்லோரிடமும் நட்போடு பழகக்கூடியவர், யாரையும் விலக்காதவர், இக்னோர் செய்யவே மாட்டார், எல்லோரும் ஒன்றுதான் என்று நினைக்கக்கூடிய அற்புதமான நபர் இவர். நமக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைவராக கிடைத்திருப்பது நமக்கு பெரும் பேரு. இவருடைய பணி தொடரட்டும், பாரதிய ஜனதா கட்சி வெல்லட்டும். நன்றி, வணக்கம். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களாக கட்சியில் இணைந்தவங்க நிறைய இருப்பாங்க. விஜயதரணி அவர்களை சொல்ல மறந்துட்டேன், அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன்.